ரெண்டா 5 ரூபா போதுப்பா.
அடுத்த முறை கேமராமேன் ஒரு ஆளுக்கு கூட்டு வந்து
என்ன வேணும்னு பார்த்து போகலாம். எந்திரிக்குமா? எந்திரி எந்திரி. சென்சாருங்க இங்க பாருங்க. இருக்கு வீடியோ எடுக்கல. இல்லை சென்சார் எங்கே இருக்குமே, இந்த சென்சார்னு நினைக்கிறேன். இது என்னது? இது உலகம் சார், வேற ஒன்றும் இல்லை. என்ன சார் சுத்துது? கீழே இருக்கு பாத்துங்க. அச்சோ
அடிச்சு விடாத. இங்க பாருங்க. கீழே இருக்குங்க பாருங்க. ஒரு சூழ்நிலை இருக்குதுவா இதே கிலோமீட்டர். அலெக்ஸ் என்ன பண்றீங்க? அலெக்ஸ் எவ்வளவு வருஷம் ஆகுது? 1.5 வயசு. பார்க்குது எல்லாம் பழகி இருக்குது. யாரெல்லாம்
சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? வாங்க. இங்க பாருங்க. Hi சொல்லுங்க. Hi. All games completed. Completed. I am very, very happy. I am original Vestigian. I am original Vestigian. I completed universal ground director and double ground director. Success. 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 First ground. Very success. Good morning. Morning. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஏற்காட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்காட்டில் ஸ்கை பார்க் ஒரு அற்புதமான ஏரியா. யார் இது வரைக்கும் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் எல்லா விளையாட்டுகளும் இருக்குது. ஸோ ஒரு மனிதன் இயல்பாக பிறந்ததுலேருந்து அவன் பெரிய ஆளாகி நிறையா கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் என்னெல்லாம் மிஸ் பண்ணானோ அது பூரா இங்கே கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ணி தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அருமையாக இருந்தது. எல்லா கேம்ஸையும் நிறைய நண்பர்கள் முடித்தாங்க, ஒரு சில நண்பர்கள் முடிக்காமல் விட்டாங்க. முடித்த நண்பர் முதல்ல ஒரு பேச சொல்லாங்களா? மிஸ்டர் டைமண்ட் டைரக்டர் முருகானந்தம் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு. அவர் சில வார்த்தைகள் பேசுவார். குட் மார்னிங் எவரிபடி. இன்றைக்கி வந்து நாங்கள் ஏற்காடு வந்திருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வெஸ்டேஜ் கம்பெனியோட பூட் கேம்ப் நாளைக்கு தொடங்குது. 2 நாள் ப்ரோக்ராம் அது. இதுக்காக நம்ம சுப்ரீம் டீமோட நம்ம யூசிடி எல்லாம் சார், கிரவுண்ட் டைரக்டர் ரமேஷ் சார், இங்கே எல்லாருமே ஒரு 16 பேர் இங்கே வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு நாள் முன்னாடி அட்வான்ஸாக வந்து இங்கே ரூம் போட்டு தங்கி நம்ம அந்த ஸ்கை பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ரொம்ப அருமையான பிளேஸு. 1000 rupees நமக்கு வந்து காஸ்ட்டு டிக்கெட் இது பண்ணுறாங்க. உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த ஸ்கை பார்க்கில் அந்த ரோப் வாக், அடுத்தது சைக்கிளில் வந்து மேலே அந்த ரோப்லேயே போடுறது எல்லாமே ரோப்லேயே வச்சுருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்தோம். சில பேரால் அதில் வர முடியலை. ஏன்னா அது வந்து அவ்வளோ ரிஸ்க்கான ஒரு இதாக இருக்குது. இதை நாங்கள் எல்லாருமே ஒரு 4-5 பேர் வந்து ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப டாஸ்க் அருமையாக முடித்தோம். நல்ல ஒரு இனிமையான
வெஸ்டீஜுக்கும் என்னுடைய அப்பையன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆத்மபூர்வமான என்னுடைய உளமார்ந்த இதை நன்றியை தெரிவித்து தேங்க்யூ டைமண்ட் சார். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிச்சிட்டாரு. அவரை வந்து ஒரு 2 வார்த்தைகள் உங்களுக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா வெஸ்டீஜில் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம், யார் வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். இது உதாரணமாக எடுத்துக்கங்க, பெருசாக நினைக்க வேண்டாம். வாழ்த்துக்கள் சார். சார் குட் மார்னிங் சார். என் பேர் ஜோதிமணி வடிவேல், ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நாளைக்கு நடக்கிற ஒரு புக் கேம்புக்காக இன்றைக்கி அட்வான்ஸாக ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம். ஏற்காடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை பார்க்கில் ஒரு ஏரியாவுக்கு வந்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு அனுபவம் கிடச்சிது, மகிழ்ச்சி கிடச்சிது. எல்லா ஈவெண்ட்டையும் சார் சொன்ன மாதிரி இந்த சைக்கிளில் போகிறது ரோப்பில், அப்புறம் அதே மாதிரி இது வர்றது ரோடு வர்றது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த இப்போ இங்கே வந்திருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏஜுள்ள நபர்ஸ் தான். இந்த வெஸ்டீஜ் சப்ளிமெண்ட் எடுத்ததுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தைரியம் கிடச்சி, ஒரு எனர்ஜி கிடச்சி இந்த ஈவெண்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி மறுபடியும் ஏற்காடு நடக்கிற மீட்டிங்கு எல்லோரும் வாங்க, இதில் கலந்துக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டு இது மூலிமா நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வடிவேல் சார், ஜோதிமணி வடிவேல் சார். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து அற்புதமான ஒரு லீடர், கிரேட் லீடர் அண்ட் ஹீரோ, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்தார். ஏன்னா அவருக்கு ஏற்காட்டு தான் படிச்சிருக்காரு. ஏற்காட்டை கூட்டி ஸ்கை பார்க்கை சுற்றிக்காருக்காக வந்திருந்தாரு. அவரோட அனுபவங்களை பற்றி இப்போ கேட்கலாமா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்திரசேகர். சார் சொன்ன மாதிரி இங்கே தான் அந்த சிவராஜ் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன், கேட்ரிங் முடிச்சிருந்தேன். அதுக்கு 2 வருஷமாக இப்போ முருகன் சார் மூலயமா லாஸ்ட் இயர் ஃபுட் கேம்புக்கு வந்திருந்தோம். அண்டு இந்த வருஷம் செகண்ட் டைம் வந்திருக்கோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் இயர் வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போயிருந்தோம். அதே இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரவிக்குமார் சார் தலைமையில் இந்த டைம் வந்து ஸ்கை பார்க் வந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய டாஸ்க் கொடுக்குறாங்க. நம்ம வெஸ்டீஜில் ஒரு ஸ்டெப்பு மேலே எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் இது ஒரு டாஸ்க்கும் அப்படி நினச்சிக்கிட்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தோம். ஸோ எனக்கு என்ன ஒரு இதுன்னா அடுத்தது நம்ம வராத பீப்புளெலாம் வரணும், எல்லோரும் இந்த அனுபவம் கிடைக்கணும். அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த டாஸ்க்குக்கு வாங்க, அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்துட்டு எல்லோரும் கலந்துக்கணும். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், தேங்க்யூ சந்திரசேகர் சார். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து இன்னொரு நபர், ரொம்ப இளமையானவர். அவர்கிட்ட பற்றி ஒரு வார்த்தை பட்டுக்கோட்டை தாலுக்கா. நான் அந்த சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா தெம்பாக இருந்துச்சு. இந்த தெம்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை விளையாட்டுன்னு கலந்துக்கிட்டேன். எந்த வித சோர்வும் இல்லாமல் கடைசி வரையும் இன்னும் இந்த கயிறு எல்லாத்தையும் சிரிச்சிட்டேன். அதனால் இந்த சப்ளிமெண்ட் சூப்பர். இந்த சப்ளிமெண்ட்டை வாங்கி சாப்பிட்டா எல்லோரும் நல்லா 120 வயசு வாங்கிறத இது மூலம் நான் தெரிஞ்சுக்கிறேன். வா, கிரேட் கிரேட் சார், கிரேட் சார். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூரையும் பட்டுக்கோட்டையும் புத்தகம் எடுத்து வச்சிருக்கிறார் ஒருத்தர், ராஜராஜ சோழன். அவர் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் பேசுறதுக்காக அனுமதிக்கப்படுகிறார். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வெஸ்டீஜில். ஸோ நம்மளுடைய டோட்டல் டீம் எல்லாம் வந்திருக்கோம். இந்த ஃபுட் கேம்ப் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். நம்ம எவ்வளோ புது வண்டி வேணாலும் பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பார்க்கும்போது தான் நம்ம வந்து இந்த எடுத்துக்கூடிய வாய்ப்பை வந்து தொடர்ச்சியாக தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க தான் பெரிய லீடர் ஆகி பல லட்சங்களை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹெல்த்லேயும் நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. அதில் நம்ம டீமில் உள்ளவங்க நிறையா பற்றி சொன்னாங்க, நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணும்போது நம்மளுடைய டேர்னோவர் ஏறுது, வருமானம் ஏறுது, ஹெல்த் நல்லா இருக்குது. ஸோ டீம் பெருகுது. இந்த மாதிரி நிறையா வராதவங்க அடுத்த மீட்டிங்கில் அவசியம் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ பெருமாள் சார். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான மாமனிதர். எனக்கு தெரிஞ்சு இவரை வெயிட்டியில் மட்டும்தான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி வந்து வெஸ்டீஜ்னால நிறையா விஷயங்கள் இவருக்கு மாறுதல் இருக்குது. என்ன மாறுதல் அப்படி ஏறி இருக்குது பார்க்கலாம். மார்னிங் சார், என் பேர் ராமநாதன். நான் இப்போ இந்த வெஸ்டீஜ் இப்போ ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு நல்லா அப்ரூவ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அந்த சப்ளிமெண்ட்டு கிரில் ஆயில், அது ஃப்ளெக்ஸ் ஆயில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல உடல் ரீதியாக நல்ல வித்தியாசம் தெரியுது. தேங்க்யூ ராமநாதன் சார். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. இவரும் பட்டுக்கோட்டையிலேருந்து தான் வந்திருக்காரு. பேர் வந்து கல்யாண சுந்தரம். இவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்போம். சார், நான் வேப்பங்காட்டிலேருந்து பட்டுக்கோட்டை தாலுக்கா வேப்பங்காடு. நான் வந்து சுகருக்காக தான் முதல்ல வந்து இது பண்ணேன். தேவராஜ் சார் தான் என்னை அறிமுகப்படுத்தினார்.
எனக்கு வந்து அந்த எந்த சோர்வும் இல்லை. நம்மளுக்கு சுகருக்கு எடுத்துக்கிட்டேன், அப்புறம் வந்து லெக்ஸ் ஆயில் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு பிறகு ஸ்பைரல் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறத்து ஆலோவேரா எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து லிவர் ஹெல்த்து உள்ளது எடுத்துருக்கேன். அதுக்கடுத்து அது அடுத்த ஸ்டெப்பாக அக்ரிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன், நெல் பயிர். அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து சப்ளிமெண்ட்டும் நல்லா இருக்குது, அக்ரிக்கும் நல்லா இருக்குங்கிறதுனால நான் இதில் முழு மூச்சாக ஒரு வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைரக்ட் போஸ்டிங்கில் இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஐயா. வணக்கம், நான் தஞ்சாவூர் ஐயம்பேட்டையிலேருந்து வர்றேன். நான் ஒரு அக்குபஞ்சர் டாக்டரு. இதில் நான் எதுக்கு வந்தேன்னா, முன்னாடியே நெட்வொர்க்குங்கிறது எனக்கு தெரியும். நான் 2-3 நெட்வொர்க் பண்ணினேன். பட் அதில் சில இது பிளானு இல்லைன்னா ப்ராடக்ட்டு இதெல்லாம் சில எல்லாராலும் ஜெயிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் தேடி இருக்கப்போ இந்த வெஸ்டேஜ் எனக்கு இருந்துச்சு. அதில் 4 பிளாட்ஃபாரம், அதெல்லாம் 1 தான் நான் எல்லாத்துலேயும் பார்த்தேன். இந்த 4 பிளாட்ஃபாரம் வச்சு ஒன்று வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, 2வது என்னுடைய லைனு ஹெல்த் லைனு, 3வது அக்ரி, 4வது காஸ்மெட்டிக். இது 4 இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து பிளான் தான். மற்றதெல்லாம் பிளான் அவ்வளோ ஈஸியாக அப்படி இதுலேயே இருக்கு. அதாவது சில்வர் வந்தோனாலே ஃபாரின் எல்லாம் மற்றதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாறிட்டே போக முடியாது. அதனால் இது ரொம்ப லைக் பண்ணுவேன். இது இல்லாமல் நான் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ஆஸ்மா முடியாது, வயசு ஒரு 65 வயசு இருக்கும், முடியாதுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மெட்ராஸ்லேருந்து. அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் நோனி, ரெஸ்பாகேர், கேனோடெர்மா, இது ஆம்லா, இது 4 கொடுத்து இது பண்ணேன். அதில் இப்போ அவர் கிட்டத்தட்ட 75% நல்லா இருக்கார். இது இல்லாமல் நாங்கள் டோட்டலி என்னுடைய பேஷண்ட்டோட எல்லாம் முன்னாடியெல்லாம் நான் பண்ணதில் ஒரு 10 பேர் இல்லைன்னா 2 பேர் தான் வாங்குவோம். இதில் 10 பேருக்கு 10 பேர் வாங்குறாங்க. வணக்கம் சார், அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு இந்த வயிற்று வலி பிரச்சனையில் ப்ரெஷர் பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அது மூலமாக பல வைத்தியம் எடுத்து எனக்கு சரியாக இருக்கிறேன். பெருமாள் சார் அவர்கள் இந்த ஸ்டேஜ் கம்பெனி மூலமாக கேப்சூல் கொடுத்தாங்க. அது மூலம் சாப்பிட்டு எனக்கு வயிற்று வலி பிரச்சனை இருந்துவிட்டது. மீண்டும் இந்த ஏற்காடு சுற்றுலா பயணத்தில் வந்து இந்த ப்ரெஷரையும் ஊக்கப்படுத்த உதவி செய்த ஸ்டேஜ் கம்பெனிக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஆனால் மிகப்பெரிய லெவலில் நெட்வொர்க் மட்டுமே நம்பி இன்னைக்கு பல வகையில் சாதிச்சு பல சாதனைகளை புரிஞ்ச கிரவுண்ட் டைரக்டர் கோயம்புத்தூரை சேர்ந்த மிஸ்டர் ரமேஷ்குமார் அவர்கள் நம்ம அருகில் இருக்காங்க. அவர் இன்னைக்கு நடந்த விஷயத்தையும் இவர் கடந்து வந்த பாதையும் சில நொடிகளில் பேசி நம்மள்கிட்ட தெளிவுபடுத்துவார்னு அவரை கூப்பிடலாங்களா? மிஸ்டர் ரமேஷ்குமார் சார், எங்களுக்காக 2 வார்த்தை. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரமேஷ் குமார், கிரவுண்ட் டைரக்டர் ஆஃப் தி ஸ்டேஜ். ஸோ இப்போ இந்த நிறுவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு லைஃப் பார்ட்னர். ஏன்னா நம்மளோட அடிப்படை செலவுகளை வருமானமாக மாற்றுற ஒரு விஷயத்தை இவங்க ஒரு 20 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் முதல் மாதம் வாங்கின ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான் என்னோட கையில் போட்டணும். அடுத்தடுத்த மாதங்களில் நான் இதில் சம்பாதித்து என்னோட வீட்டு தேவை செலவுகளை சரி செய்திருக்கேன். அது இல்லாமல் நான் வாங்கினது ஒரு ஃப்ரீ ஆகிடுச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வாங்கினது இப்போ நான் வாங்கினது ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை நிறைய பேருக்கு கற்றுக்கிறதுனால இன்றைக்கி நான் கடை தொடரில் கடைச்சத்தில் கரண்ட் கட்டில் ஸ்டாக் வைக்கல, கடை போதும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல, லேபருக்கு சம்பளம் கொடுக்கல. ஸோ வித்தவுட் கேபிட்டல் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இந்த கம்பெனி மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளை ஒர்க்கிங் பண்ண நினச்சிக்கிறாங்க. அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கை தரமும் உயருது. அது இல்லாமல் அந்த மாதிரி இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் விஷயங்களும் வேர்ல்டு டூரும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொருளாதாரம் மட்டும் மாறுறது இல்லாமல் ஆரோக்கியம் மேம்படுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணிடுறதா. ஸோ அதுக்கு வந்து பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணணும், உடல் ஹெல்த்தும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ பணமில்லாத ஆரோக்கியமும் ஆரோக்கியம்
ஏதோ ஒரு ரகசியம் இல்லாமல் உலகத்தில் படைக்கப்படல. கடவுள் கொடுத்துருக்கிற அந்த படைப்பினோட ரகசியத்தை நம்ம இங்கே உணர முடியும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி ஒரு வரலாற்றை படிக்க முடியும். வாய்ப்பு நன்றி. விஷுவல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் சார். இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இப்படிப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டோட இன்றைக்கி ஒரு ஆரோக்கியம் ப்ளஸ் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புத வாய்ப்புள்ள ஒரு பிஸ்னஸில் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்கை பார்க்கில் எல்லா வகையான ஆக்டிவிட்டியும் நாங்கள் பண்ணிவிட்டு ஸோ அற்புதமாக இப்போ மதிய சாப்பாட்டுக்காக உட்காந்து வெளியே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கும் உண்டு. வீட்டில் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்க போகிறீங்களோ, யாரெல்லாம் நாளைக்கு யூடியூப்லேருந்து எடுத்து பார்க்க போகிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே உண்டு. உடனே உங்களோட அப்பையனை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன செய்யணும்னு கேளுங்க, அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். நீங்களும் மிகப்பெரிய ஆளாக மாறலாம். இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ட்ரிப், தாய்லாந்து, சைனா அண்ட் தென் அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெஸ்டேஜ் மூலிமா கிடைக்க போகுது. ஸோ அங்கேயும் போய் நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் மிகப்பெரிய லெவலில் மாறணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை தர உயர்த்தி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண மிஸ்டர் கௌதம்பாலி சார், தீபக் சார், கன்வர் சார் அனைவருக்குமே நன்றியை கூறி மற்றும் நம் டவுன்லைன் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் வியாஸ். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்காடு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளேஸ் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடல் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5200 அடி சொல்றாங்க. அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. இந்த இடத்துல இருந்து 100 அடிக்கு மேலே பிரிட்ஜோட உயரம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இடத்துல கீழே பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணவங்களுக்கு மகிழ்ச்சி, நன்றி. ஸோ அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா கைடன்ஸ் பண்ணுற அத்தனை பேருமே அழகாக சொல்லி கொடுத்து என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கோவப்படாமல் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அருமையான இடம் எங்கே அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எதுக்காக பண்ணிருக்கோம்? ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு டீமாக வந்துருக்கும் போது இந்த மீட்டிங் முன்னாடி ஒரு நாள் பிஃபோராக வந்து என்னெல்லாம் பார்க்கலாம் என்னன்னு அப்படிங்கும்போது போன முறை வந்தப்போ சிவராஜ் மலையெல்லாம் பார்த்தோம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கை பார்க் ஒரு அழகான ஒரு இடத்தை காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்சது எனக்கு இந்த வாய்ப்பு. ஸோ இதை வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கு. பார்க்குற எல்லா விதத்துலையும் அற்புதமாக காட்டியிருக்காங்க. ஸோ யாருமே இங்கே வரணும் மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பு வெஸ்டேஜ் மூலமாக கிடைக்கிறதுனால வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இன்னும் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அனைவருக்குமே இதை பற்றி ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏற்காட்டிலே இருக்கிறத நம்ம மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும். இதன் மூலிமா வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய சர்வேல் ஆகி இன்னைக்கு தேவையான ஆரோக்கியம் பிளஸ் ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயன்படுத்தி எல்லாரும் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த கம்பெனிக்கும் என்னோட டவுன்லைன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டான்ஸ் ஆடி எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இந்த பார்க்குற
மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். பாருங்க சார், பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமாம் சார். நம்ம இந்த வெஸ்டியில் நமக்கு அரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ நம்ம வந்து